பிரியமான மக்களே, இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். பொது காலத்தின் 22வது ஞாயிறுடைய வெள்ளிக்கிழமை வாசகத்தை வாசித்து அந்த வார்த்தையின் ஒளிவில் வாழ்வுக்கான சிந்தனைகளை தேடுவோம், கண்டடைவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 33 தொடங்கி 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர், உம்முடைய சீடரோ உண்பதும் கொடுப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் உவமையை கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவது இல்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடிப்பவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான இறை பிள்ளைகளே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம் ஒரு விதத்தில் ஞாயிற்றுக்கிழமை பகுதியினுடைய ஒரு தொடர்ச்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களே. பரிசேயரும் சதுசேயர்களும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கம்ப்ளைண்ட், நேரடியான கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட். என்ன சொல்கிறாங்க? பாருங்கள், உங்கள் சீடர்கள் நோன்பு இருப்பது இல்லையே, அவங்க பாருங்கள் கை கழுவுறது இல்லையே, அவங்க பாருங்கள் காய்கறியில் சுத்தம் பண்ணுறது இல்லையே, அவங்க பாருங்கள் பாத்திரங்களை கழுவுறது இல்லையே அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு சொல்கிறாங்க, உங்களுடைய சீடர்கள் நோன்பு இருப்பது இல்லையே, யோவானுடைய சீடர்கள்லாம் நோன்பு இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஒரு பண்பாட்டு கலாச்சார காரியத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக இருந்த நோன்பை முன்னிறுத்தி இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் ஒரு முறை என் பங்கில் இருந்து எங்கள் ஃபியூனரல் சாப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ஊரில் அது இல்லை, குறிப்பாக இந்தியாவில் நான் அதை கேள்விப்பட்டதில்லை. இங்கே அந்த இறப்பு, ஏன்னா கோயில் எந்த நேரம் பூசை வைக்க முடியாது, நிறைய இறப்புகள் நடக்கும். இந்த நாடு ஒரு கத்தோலிக்க நாடு, பிலிப்பைன்ஸ் ஒரு கத்தோலிக்க தேசம். அதனால எங்கள் இறப்பு எங்கள் பங்கெல்லாம் டெய்லியே இறப்பு பூசை இருக்கும். ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 2 மணி என்பது இறப்பு பூசைக்கான ஒரு நேரம். கிட்டத்தட்ட வாரத்தின் 7 நாள்கள் கூட சில வாரங்களில் இறப்பு திருப்பலிகள் இருப்பது உண்டு. அதனால இந்த மாதிரி கோயிலை நம்ம என்கேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற டயசிஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்து அங்கேயே பூசை வச்சுக்கலாம். அந்த இறப்பு திருப்பலிகளை நீங்கள் ஃபியூனரல் சாப்பல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு முறை அந்த சாப்பலுக்கு நான் திருப்பலிக்கு போயிருந்தேன். போயிட்டு நான் பூசை பாடியெல்லாம் பார்த்துட்டு நான் பூசைக்கு ஆரம்பிச்சிட்டேன். நேம் த ஃபாதர் அண்ட் த சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். பூசை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு யாரோ ஒருத்தர் அந்த கதவை திறந்து முன்னதில் அந்த ஏசி காற்று சடக்குன்னு நிறையா உடனே டக்குன்னு ஆல்டர்ல இருந்து ஒத்த பக்கம் லைட்டு அமர்ந்து போச்சு. ஒரு பக்கம் விளக்கு, வலது பக்கம் அந்த விளக்கு அணைஞ்சிருச்சு. நான் அதை நோட் பண்ணிட்டு அப்படின்னு நான் பாவங்களுக்காக மன வருந்துவோம் அப்படின்னு போயிட்டு அந்த ஜெபம் முடிஞ்சு நான் கையை தூக்கி எல்லாமல்ல இறைவன் நம்ம மீது இறக்கம் வைத்து அப்படின்னும் போது ஒரு அம்மா வந்துருச்சு. சாமி சாமி அப்படின்னா, ஃபாதர் அப்படின்னாங்க. நானும் கண்டுக்கிறா போல, சரி பூசையை முடிச்சுட்டு வாசகத்தப்ப அந்த அம்மாட்ட என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு நினச்சி போகிறேன். அந்த அம்மா பக்கத்தில் கையை தொட்டுருச்சு. ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர். அப்போ நான் முடிச்சு, என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். விளக்கு அணைஞ்சிருச்சு ஃபாதர் அப்படின்னாங்க. நான் அதை கவனிக்கவே இல்லை. டக்குன்னு சரி இந்த அம்மாவுக்கு விளக்கம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மன்றாடுவோமாக அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டேன். அந்த அம்மா நேரம் என்கிட்ட வந்தாங்க. ஃபாதர் விளக்கு அணைஞ்சிருச்சு ஃபாதர், நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் ஃபாதர் லிசன் பண்ண மாட்டேறீங்க என்னையே அப்படின்னா. என்னம்மா செய்யணும் அப்படின்னு. விளக்கு அணைஞ்சிருச்சு ஃபாதர், திருப்பி நீங்கள் விளக்கை ஏற்றி ஃபஸ்ட்லேருந்து பூச வைங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், ஏம்மா விளக்கு அணைஞ்சி எனக்கு தெரியும், உடனே தான் ஏற்றியாச்சம்மா, நான் உட்காந்த உடனே தான் அந்த வாசம் விளக்கு ஏற்றிட்டாங்களே அப்படின்னு. இல்லை ஃபாதர், அது சரியில்லை ஃபாதர், விளக்கு அணைஞ்சது எப்போ அப்படின்னா, அது நீங்கள் அந்த ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகன்னு சொல்லும் போதே அணைஞ்சிருச்சு. அந்த இடத்துலேருந்து நீங்கள் விளக்கு ஏற்றி திருப்பி அதுலேருந்து பூசையை தொடருங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து பூச வைங்க ஃபாதர் அப்படின்னு. ஏமா அப்படிலாம் வைக்க முடியாதுமா, ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி பூசை வைக்க முடியுதுன்னு. விளையாடு பொருள் அது, உங்களுக்கு பூசைன்றது. இது திருப்பலிமா, இது மற்ற ஏதாவது மந்திரிப்பு காரியமாக இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறத செய்ய முடியும். இது திருப்பலி அப்படி நிறைவேற்ற முடியாதுமா. ஒரு திருப்பலி தொடங்கினா அது இறுதி வரை செய்யணுமா.
அப்படின்னு அது புரியவே மாட்டேன்னுது. இல்லை ஃபாதர், நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ் அப்படின்னுச்சு. இப்போ நாங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனை, இப்படி அணைஞ்சு லைட் அணைஞ்ச நிலையில் திருப்பலி வச்சா அந்த திருப்பலி சரியான திருப்பலியாக இருக்காது, அது ஆத்மத்துக்கு உதவி செய்யாத திருப்பலியாக போய்விடும், அது வந்து இன்வேலிடு மாஸாக போயிருமா. எது அந்த விளக்கு அணைந்த நிலையில் நான் வச்ச அந்த 2-3 அந்த ஒரு சடங்கு தான், அந்த மன்னிப்பு சடங்கு ஒரு பொருளற்றதாக போய்விடும், இன்வேலிட் ஆயிரும். நீங்கள் பழையபடி நீங்கள் பூசை வைங்க ஃபாதர் நிற்கிது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், இதோட பெரிய பிரச்சனையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆல்டருக்கு வந்து எல்லாருக்குமே விளக்கம் கொடுத்தேன். திருப்பலினா என்ன, அது அடக்க பூசை வேற என்ன செய்யுது, இந்த அம்மாவை நான் சமாதானப்படுத்த முடியல. இப்போ நான் சொல்கிறத விட 4 பேர் சொன்னால் இந்த அம்மா உட்காருவாங்க. அப்படி சொல்லிட்டு திருப்பலின்னா என்ன, அந்த குறிப்பாக அந்த புனித வாரத்தை நடக்கிற அந்த ஒரு திருப்பலி தான் இன்டர்வென்ஷனோட போகிற திருப்பலி, மற்ற எந்த திருப்பலி நம்ம நிப்பாட்ட முடியாது அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்து அந்த அம்மா உட்கார வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு பாதிர சொல்கிறீங்க நீங்கள் கேட்கலாம். பார்த்துக்கோங்களேன் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. விளக்குல என்னங்க இருக்கு, அந்த எரியிற மெழுகுதிரி அணைஞ்சு போச்சுன்னா திருப்பலி வந்து இன்வேலிட் ஆயிரம்னு யார் சொல்லி கொடுத்தா, அதுவா நினைச்சுக்கிச்சு. அப்ப என்னன்னா எல்லா திருப்பலிகளையுமே விளக்கு வச்சிருக்காங்க, அப்ப திருப்பலினாவே நம்ம கட்டாயம் மெழுகுதிரி வைக்கணும் அப்படின்றது அவன் மனசுல இருக்கு. கட்டாயம் வைக்கணும். மெழுகுதிரி சிம்பலைசஸ் த லைஃப் கிவிங் ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆண்டவருடைய உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்கு அந்த விளக்கு தருகிறது. நம் ஒளியின் மக்களாக இருக்கிறோம் அப்படின்றத விளக்கு தருகிறது. அதனால நம்ம வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கூட நம்ம யோசிச்சு பார்க்கலாம், தொடக்க காலத்துல என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, திருப்பலி வைக்கிற போது வெளிச்சம் இருந்திருக்காது. இது ஒரு காரணமாக இருக்கலாம், நான் இதுதான் காரணம் சொல்ல வரல. தொடக்க காலத்துல வெளிச்சம் இருக்காது. அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, மெழுதிரியை பயன்படுத்தி தான் அன்னைக்கு திருப்பலி வைத்திருப்பார்கள், மெழுதிரியை வச்சுதான் அன்னைக்கு சடங்கு காரியங்களை செஞ்சிருப்பாங்க. அது அப்படியே வரும்போது மெழுகுவர்த்தி லைட்டே வந்த பிறகு கூட மெழுகுதிரி ஒரு திருப்பலியினுடைய அங்கமாக, பீடத்தினுடைய அங்கமாக மாறி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த மெழுதிரி இருந்தாதான் பூசை வேலிட் ஆகும் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயமாகும்? இங்க அதான் பிரச்சனை. சீடர்களா இருந்தாவே நோன்பு இருக்கணும் அப்படின்னு யார் சொன்னா? ஜீசஸ் அதான் கேட்கிறாரு. சீடர்களாக இருப்பதற்கு நோன்பு ஒரு காரியம் அல்ல. ஓகே, நோன்பு இருக்கிறது நல்லது, ஆனா நோன்பு இல்லைன்னா சீடராக இருக்க முடியாது, நோன்பு இல்லாதவர்கள் நல்ல சீடர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்க சொல்றது தவறு அப்படின்றத ஆண்டவர் என்ன சொல்றாரு, பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் சுட்டி காட்டுகிறார். ரெண்டாவது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, உங்களுடைய சீடர்கள் அப்படின்னு கூட சொல்ல, யோவானுடைய சீடர்கள் இருக்கிறார்கள், ஆனா நீங்க உன்னுடைய சீடர்கள் இருக்க மாட்டேன்றாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்க, பல நிலைகள் அவங்க இயேசுவை டார்கெட் பண்ணவங்க இப்ப இயேசுடைய சீடர்களை டார்கெட் பண்றாங்க. உங்களுடைய சீடர்கள் நோன்பு இருப்பது இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதுதான் உண்மையில உண்மை. அந்த சீடர்கள் எல்லாருமே சாதாரண மக்கள். ஒப்பிட்டு பேசுறது ஆண்டவர் முழுமையா விரும்புறதே இல்லை. அவரை ஒருபோதும் அதை என்கரேஜ் பண்ணவே மாட்டார் ஜீசஸ். எப்பயுமே நமக்கே தெரியணுங்க, நம்ம யாரையுமே யாரோடும் ஒப்பிடக்கூடாது. என்னையவே நான் என்னோட ஒப்பிடக்கூடாது, அதுதான் நல்லதும் கூட. நேற்று நான் இன்னைக்கு இப்படி இருந்தேனே, போன வருஷம் நான் இப்படி இருந்தேனே, இந்த வருஷம் இப்படி ஆயிட்டேனே அப்படி கூட நினைக்காதீங்க. இந்த வருஷம் இப்படி இருக்கிறதுக்கான நிலைமை இந்த நிலைக்கு என்ன காரணம்னு யோசிக்கலாமே ஒழிய, போன வருஷம் அப்படி இருந்தேனே இப்படி ஆயிடுச்சு. எப்போதும் எதையும் எதோட ஒப்பிடவே கூடாது. அதான் அழகாக சொல்வார்கள், கடவுளுடைய படைப்பில் ஒவ்வொரு மனிதனும் தனி ஒரு காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய பார்வையில் தனி ஒரு காரியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம யாரும் ஒப்பிடக்கூடாது. இவங்க என்ன செய்யறாங்க, யோவானுடைய சீடர்களை பாருங்கள், உமது சீடரை பாருங்க. அரே, யோவானுடைய சீடர்களுக்கு இருக்கிற ஃபார்மேஷன் வேற, யோவானுடைய சீடர்கள் இருக்கிற மனப்பக்குவம் வேற, என்கிட்ட இருக்கிற சீடர்களுடைய மனப்பக்குவம் வேற அப்படின்றதான் ஜீசஸ் அங்க சொல்றாரு. யோவானுடைய சீடர்கள் பாரம்பரியமாக சீடர்களாக வரக்கூடியவர்கள். யோவானுடைய சீடர்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு சீடத்துவ அந்த ஃபார்மேஷன் வாங்கக்கூடியவர்கள், என்னிடம் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்களை விட கல்வியில் குறைந்தவர்கள், அவர்களை விட பல்வேறு வேறுபாடுகளுக்கு உட்பட்டவர்கள். இவர்களுக்கு நான் கொடுக்கிற அந்த சீடத்துவ பாடம் என்பது உட்கார வைத்து நடத்துவது அல்ல, என்னை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இங்கு நோன்பு முக்கியம் இல்லை என்பதை சீடர்களுடைய சார்பாக நின்று இயேசு வாதாடுகிறார். அப்ப நமக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? ரெண்டாவது, நாம் இயேசுவின் சார்பில் நின்றால் இயேசு நம் சார்பு எடுப்பார். அந்த சீடர்கள் இயேசு என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்கிறார்கள். அவர் போ என்றால் போகிறார்கள், வா என்றால் வருகிறார்கள். நற்செய்தியை அறிவி, இறைவார்த்தை அறிவி, பேய்களை ஓட்டு, நோய்களை குணமாக்கு என்று கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளையும் செய்துவிட்டு களைப்போடு வருகிறவர்களுக்கு வயிறார உணவு கொடுப்பதுதான் சரியாக இருக்குமே ஒழிய இந்த இடத்தில் நோன்பு இருப்பது முக்கியம் அல்ல என்பதை சீடர்களால் அந்த பரிசேயர்கள் சதுசேயர்களோடு வாதிட்டு தன்னை நிரூபித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா அந்த சீடர்கள் எல்லாருமே ஒரு விதத்துல இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு பயந்த கூட்டம்.
அதான உண்மை. ஏன்னா அவர்கள் அணிந்திருக்கிற ஆடை, அவர்கள் நடந்து வருகிற அந்த தோரணை, நீங்க பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பார்த்தாலோ அல்லது ஜீசஸ் ஆஃப் நாசரேத் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதற்கென்று ஒரு நடை இருக்கும், அதற்கென்று உடை இருக்கும். அப்படியே கம்பீரமாக அப்படியே ரதம் போல அப்படி நடந்து வருவாங்க. யாரு? இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள். அவர்களை பார்த்தாவே நம்ம கையெடுத்து கும்பிடணும் அல்லது விலகி போகணும் அப்படின்ற ஒரு வெளித்தோற்றத்தோட இருக்கிற அவர்களை எப்படி இந்த சாதாரண சீடர்கள், ராயப்பர் போல, சின்னப்பர் போல ஆள்கள், ராயப்பரை போல, நம்ம ஜேம்ஸை போல இருக்கிற ஆளுங்க எப்படி எதிர்த்து பேச முடியும்? யாகப்பருக்கு பயம், பிலிப்புக்கு பயம், அந்திரேயாவுக்கு பயம், யோவானுக்கு பயம், எல்லோருக்கும் பயம். யாரை குறித்து? இந்த பரிசேய சதுசேயர்களை குறித்து. அப்பதான் ஜீசஸ் ஏசு ஆண்டவர் அவர்கள் சார்பாக இவர்களோடு போட்டியிடுகிறார். யார் சொன்னா நோன்பு இருக்குன்னு சொல்லி? யோவானுடைய சீடர்கள் இருக்கிறார்னா அவங்கள போய் கேளு. நீங்க போய் யோவானுடைய சீடர்களை ஏன் நீங்கள் நோன்பு இருக்கிறீர்கள் என்று கேளுங்கள். நோன்பு இருக்காத என் பிள்ளைகளை பார்த்து கேட்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை என்று சொல்வதை போல 2 உவமையை கொடுக்கிறார். நீங்கள்லாம் பழமைவாதிகளாக இருக்கிறீர்கள். அதான்றைய மறைவருடைய மைய கருத்தாக நான் வைத்திருக்கிறேன். பழமையும் புதுமையும். நீங்கள் எல்லாம் பழமைவாதிகளாக இருக்கிறீர்கள். நான் ஒரு புதிய சித்தாந்தத்தை கொடுக்கிறேன், புதிய வாழ்க்கை முறையை கொடுக்கிறேன், புதிய நெறியை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனதில்லை. நான் கொடுக்கிற அந்த புதிய நெறியை, நான் கொடுக்கிற அந்த புதிய வாழ்க்கை முறையை, நான் தருகிற புதிய தந்தை அனுபவத்தை, இந்த அகாப்பே லவ் என்று சொல்லப்படக்கூடிய கடவுளுடைய அன்பை உங்களுடைய பழைய சிந்தைக்குள் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறீர்கள். நான் தருவது புதிது, இது புதிய கண்களோடு திறந்த மனதோடு பாருங்கள். ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஆண்டவரே சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்க பழைய ரசத்தையே குடிச்சு பழகிட்டீங்க. உங்களுக்கு பழசுதான் நல்லா தெரியும், புதிது உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. ஆனால் நான் தேர்ந்தெடுத்திருக்கிற என்னுடைய இந்த 12 சீடர்களுக்கும் புதிய சிந்தனையை கொடுக்கிறேன். அவர்கள் புதிய உள்ளத்தோடு அதை பார்க்கிறார்கள், புதிய கண்களோடு திறந்த மனதோடு அதை பார்க்கிறார்கள். நான் இவர்களுக்கானவன், என்னுடைய வார்த்தையும் இவர்களுக்கானது. நீங்கள் எப்பொழுது உங்களுடைய பழைய எண்ணங்களை களைந்து விட்டு புதிய உள்ளத்தோடு என்னை தேடி வருகிறீர்களோ, அப்போதுதான் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று சொல்வது போல ஆண்டவர் நச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார். பிரியமான பிள்ளைகளே, இது நமக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் நம்ம பழமை பேசிய நம்முடைய பிள்ளைகளை வெறுப்பேற்றுவாங்க வீடுகளில். நான் ரொம்ப அனுபவப்பட்டதில்ல. ஆனால் பள்ளிகளில் படிக்கும் போதே சரி, சில நேரத்தில் குருமார்கள்லாம் எங்கிட்ட சொல்லுவாங்க, ஃபாதர்ஸே எங்கிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ நானாக சாமியாராகி முதல் வருஷம் சாமியாரான போதே எங்கள் மறை மாவட்டத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் பண உதவி கொடுத்தாங்க. நான் கூட ஒரு அப்போ நான் என்ன வாங்கினேன், ஹோண்டா யூனிகான் பைக் வாங்கினேன். அப்போ இருந்ததில் ஒரு நல்ல பைக், ஒரு நார்மலான ஒரு பைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக்கு நான் வாங்கினேன். அப்போ எனக்கு காதுபடவே ஒரு சாமியார் ஒரு முறை என் பங்குக்கு நவநாளுக்கு வந்திருந்தார். நான் சின்ன சாமியார் தங்கச்சி மடத்தில் இருக்கும் போது வந்தார். அவர் சொன்னார், நீ என்ன சாமியாரை, என்னடா சாமியாராய் மாதமே பைக்கில் போறிய அப்படின்னார். சாமியாராயி மாதமே பைக்கில் போறிய? நாங்கள்லாம் சாமியாராகும் போது ஃபஸ்ட்டு 3 வருஷம் பைக்கே இல்லைப்பா. பங்கு சாமியார் எப்பயாவது கொடுத்தாருன்னா அந்த டிவிஎஸ் பிட்டி தான் நான் ஓட்டிட்டு தெரியும். பங்கு சாமியார் கொடுத்தாரு தான் அந்த மோட்டர் பைக் வச்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சாமியாராகி பங்கு சாமியாரை போகும்போது தான் எங்களுக்குலாம் பைக் வாங்குறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. ராஜ்பூத் பைக்கு நாங்கள் ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சோம், ஸ்கூட்ரு ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு விதத்தில் உண்மையிலே வகுத்தறிச்சலை சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ நான் ஒரு கேட்டேன், இப்போ நீங்கள் பங்கு சாமியார் இந்த நிலைமையில் இருக்கிறீல்ல, இப்போ 25 வருஷம் ஆச்சு நீங்கள் சாமியாராய், இன்னைக்கு நீங்கள் கார் வச்சுருக்கிறீங்க. உங்கள் சாமியார், உங்கள் பங்கு சாமியார் 25 வருஷம் சாமியார் இருக்கும் போது அவர் அப்போ தான் பைக்கே வாங்கியிருப்பார். அப்போது எப்படி செய்யணும், அப்போ எப்படி மனநிலைன்னு பாருங்களேன். அப்போது ஒரு பழமை மாறி ஒரு டெக்னாலஜி வளருது அப்படின்னா, காலம் வளருகிறது, பொருளாதாரம் உயர்கிறது, வேலை திட்டங்கள் வேலை பழு கூடுகிறது அப்படின்னா அதுக்கேற்றப்ப நம்ம மாற்றிக்கணும். நாங்கள்லாம் அந்த காலத்தில் தயவு செஞ்சு அந்த வார்த்தை நம்ம சொல்லவே கூடாது எப்பயுமே. அதோட குறிப்பாக பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடாது. இன்னைக்கு வளர்ந்து வருகிற இளம் தலைமுறைகள் when I was அப்படின்றத விரும்புறதே இல்லை. இன் தோஸ் டேஸ் அதெல்லாம் விரும்புறதே இல்லை. நான் ஒன்ன மாதிரி இருக்கும் போல என்ன செஞ்சேன் தெரியுமா அப்படின்றத பிள்ளைகள் விரும்புறதே இல்லை. நான் உன்ன மாதிரி இருக்கும் போதே ஸ்கூல்ல படிக்கும் போதே உங்க ஸ்கூல் வாத்தியார்ட்ட கேட்டால் தான் தெரியும் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. நானா உன்ன மாதிரி இருக்கும் போதே உன் வயசுல இருக்கும்போது என்னென்ன செஞ்சேன் தெரியுமா, அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்றாங்களே, தாத்தா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் போய் கேட்டு பார்த்தாதான் அப்பாவையும் அம்மாவை பத்தி நமக்கு தெரியும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு முன்பாக எப்போ ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துல நாங்களாம் அப்படி செஞ்சோம்ப்பா, நீ அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இன்னைக்கு பிள்ளைகள் அந்த செல்போன் பயன்படுத்துறதையோ, நான் எதையுமே நியாயப்படுத்தலை. ஆனால் சொல்வதில் ஒரு அளவு இருக்கிறது. அளவுக்கு மீறி நம்ம சொல்லவே கூடாது எதையுமே. அதானே இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் they never
they don't like comparison. இது ரெண்டுமே அதில் தான் வரும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜீசஸ் விரும்பலை இயேசுடைய சீடர்களை யோவானுடைய சீடர்களோடு ஒப்பிடுகிறத இயேசு விரும்பலை. அதனால தான் காட்டமான ஒரு பதிலை அவர்களுக்கு அங்கே சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் பழமவாதிகளாக இருக்கிறீர்கள். அதனால வயசானவங்க எல்லாருமே பழமைவாதிகள் அப்படின்னு சொல்லலை. இன்னைக்கு எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறாங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சலாம் என் பங்குல ஒரு ஐயாலாம் இருக்கிறாரு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு பங்குல சோஷியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்கு. அவங்க தான் இந்த லைவ் காமிப்பாங்க, திருவிழா நோட்டீஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்க. அந்த சோஷியல் கம்யூனிகேஷன் குரூப்போடைய அதில் ஒருத்தர் இருக்கார், 55 வயசுங்க அவருக்கு, கிட்டத்தட்ட 60 வயசு பெரியவர். அவர் தான் அந்த குரூப்போட டிசைனரே. அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் தான் டிசைன் பண்ணுவார், அவர் தான் பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்கெல்லாம் சில இடத்துல செல்ஃபோனில் பெருசாக தெரியாது. இப்போ அந்த வீடியோ எடுக்கிறதே நான் அவர்கிட்டலாம் கேட்பேன், போய் எப்படிங்க சார் அதெல்லாம் செய்கிறது, அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ காலத்தின் ஓட்டத்திற்கு ஏற்றார் போல தேவையான காரியங்களை, நேர்மறையான காரியங்களை, மக்களுக்கு பயன்படக்கூடிய காரியமாக இருக்கிறது என்றால் அதை நம்ம தன்வயப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம வாழ முடியும், அப்போதான் நம்ம உயர முடியும். ஏன் கத்தோலிக்க திருச்சபைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு மகிமை என்ன தெரியுமா? இந்த 2000 ஆண்டு கால ஓட்டத்துல இந்த திருச்சபை எத்தனையோ பேர் அழிக்க முயற்சி செய்தார்கள். இந்த திருச்சபை தொடங்கப்பட்ட 2000 ஆண்டுகள் காலத்துல பல சமயங்கள் தோன்றியது. அவையெல்லாம் இன்றைக்கு நிலைத்திருக்கவில்லை. திருச்சபை நிலைத்து நிற்பதற்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், பல காரணங்களுள் ஒரு காரணம், இது தன்னை தகவமைத்துக் கொள்ளும். காலத்திற்கு ஏற்றார் போல, தொழில்நுட்பத்திற்கு ஏற்றார் போல, இன கலாச்சார வேறுபாடுகளுக்கு ஏற்றார் போல திருச்சபை நம்மை தகவமைத்துக் கொள்ளும். அதுதான் அதனுடைய நிலைத்தன்மைக்கு காரணம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவதும் அதுதான். புதியது வருகிறதா, நல்லதா இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள், பழைய பார்வையோடு மனநிலையோடு அல்ல, புதிய எண்ணங்களோடு என்று நமக்கு சொல்லுகிறார். ஆக இன்னைக்கு நம்ம இந்த நற்செய்தியின் அடிப்படையில் விவாதித்திருக்கிற அல்லது யோசித்திருக்கிற அல்லது நாம் தியானித்திருக்கிற காரியம் என்னன்னா, புதுமைக்கும் பழமைக்கும் இடையே இருக்கிற அந்த வித்தியாசத்தை கண்டிருக்கிறோம். பழமைவாதிகளாக இல்லாமல் புதியதில் இருக்கிற நற்சாரத்தை உள்வாங்கி குடும்பத்திற்கும் திரு அவைக்கும் புதிய மக்களாக இந்த சமூகத்திற்கு வாழ நம்மை தயாரிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் வல்லவர், நல்லவர், உயிருள்ளவர். ஆமென்.